அங்கே ஊருக்கே கூட்டிட்டு போகலாம் இல்லை? இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல, சார்ட் அவுட் பண்ணல, நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலான்னு. இல்லை இல்லை இவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம் இல்லை, ஏன்னா நமக்கு 2 பேருக்கு கல்யாணம் பண்ண ஃப்ரெண்ட்ஸே இருக்குல்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு மீட்டிங் வச்சுட்டு இதை சரி பண்ணலாம்ல. எதுக்கு அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க? அது எதுக்கும் வந்தாங்க போயிட்டாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு எல்லாம் இன்டர்வியூ கொடுக்குற டைமு கொஞ்சம் அவங்க வைஃபுக்கு ஒரு 1/2 hour கொடுத்துருந்தா இவ்வளோ பிரச்சனையே போயிருக்காது. ஒரு உமன் தான் வந்து இன்னொரு உமனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இப்போது ஹன்ஷிதா அப்படின்றவங்க வந்து உங்களுக்கு எதிராக அர்ணா கூட சேர்ந்துட்டு அவங்களோட அஃபேர் வந்து அது தாங்க முடியாமல் நீங்களும் வந்து டிப்ரெஷனுக்கு உள்ளானீங்க. ஸோ அதை பற்றி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதை பற்றி ஃபீல் பண்ணுறது என்னங்க, எனக்கு அசிங்கமாகுது. அந்த பொண்ணு நினச்சாலே அசிங்கமாகுது, சீரியஸ்லி. இப்போ அந்த பொண்ணை பற்றி எனக்கு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ எனக்கு என்னோட லைஃப், என்னோட குழந்தையோட ஃப்யூச்சர் மட்டும் இம்பார்ட்டண்ட். எனக்கு நியாயம் வேணும். அவள் என்ன தப்பு பண்ணியிருக்காளோ என்னன்னா அது கடவுள் பார்த்துப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியும் யார் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அது கடவுள் பார்த்துப்பாங்க. அப்புறம் இப்போ அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை. இப்போ என்னோட ஃபேமிலி சரியாகணும், அவ்வளோதான். எனக்கு என்னோட ஃபேமிலி வேணும், என்னோட ஃபேமிலி நான் ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த 5 years ஆஃப் மேரேஜ் லைஃப் நீங்கள் அண்ணாவோட இருந்திருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ தான் வந்து அண்ணாக்கிட்ட இந்த மாதிரி ஒரு டெண்டன்சி பார்க்குறேன்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இல்லையா? அவர் வந்து ஒரு ப்ளே பாய் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கப்படுறாரு இல்லையா? அதை பற்றி அவரை பற்றி நான் முன்னாடி கொஞ்சம் தெரியும். ஆனால் எப்போ நம்ம 2 பேரும் நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அப்போலேருந்து அவங்க எனக்கு ட்ரூவாக தான் இருந்தாங்க. ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப கேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்பில் ஒரு பொண்ணு இருந்தால் அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா நான் அவங்க லைஃபுக்கு போயிட்ட அப்புறமா நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப் நம்ம 2 பேரும் லவ், அவங்க என்கிட்ட ட்ரூவாக இருந்தாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப கேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதான் எல்லாம் தெரியுது. ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும்போதே நான் இந்த மாதிரி ஒரு பையன் கூட நான் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேன். நான் ஷாக்கிங்காக இருக்கு. ஒரு சைடு ஒரு நியூஸ் கேட்கும் போது எனக்கு ஷாக்கிங்காக இருக்கு. நம்ம அந்த மலேசியன் பொண்ணுக்கிட்ட அமௌண்ட் கேட்டது அது ஒரு மாதிரியானா, இல்லை வேற பொண்ணு பிளே பாய் மாதிரி இருக்குல்ல, அது கேட்கும் போதே எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நான் அவங்களோட லைஃப்ல இருக்கும்போதே அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் நம்பிட்டு இருந்தேன். எனக்கு இப்பவும் அது நம்ப முடியல. நிறைய சைட்ல இருந்து நிறைய நியூஸ் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன் இப்போ எல்லாம். ஆனா அவங்க எனக்கு காட்டின அன்பு, அந்த லவ், கேர் எல்லாம் நினைக்கும் போது அப்போ எந்த இதுல அவங்க என்ன அவ்வளோ எல்லாம் லவ் பண்ணாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தா எனக்கு அது டைஜஸ்ட் பண்ணவே முடியல. இப்போ இது வந்து மீடியா சைட்லையும் சரி, பப்ளிக் சைட்லையும் சரி ஒரு கம்யூனல் இஷ்யூவாக பார்க்கப்படுது. பட் பல பேருக்கு வந்து இது கம்யூனல் இஷ்யூ கிடையாது. இது வந்து அணு சைட்லேருந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து திட்டவட்டமாக தெரியுது. ஸோ இது ஏன் இப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு கம்யூனலாக இந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூவாக ரைஸ் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என்னோட கஷ்டம் சொல்லும்போது நான் அந்த இன்டென்ஷன்லேயே சொல்லலை மேம். கம்யூனிட்டி இதில் போகுது, அந்த ரிலிஜன் பெரிய ஒரு இஷ்யூ ஆகுதுன்னு நான் என்னோட கஷ்டம் சொன்னேன். எனக்கு ஆனால் அநியாயம் சொன்னேன், அவ்வளோதான். எனக்கு அர்ணவ் என்னோட லைஃப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 5 years லவ் பண்ணியிருக்கேன். கல்யாணம் ஆகும்போது இப்படி ரிலிஜன் மாற்றிருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ நான் கன்சீவ் ஆகிட்டு என்ன விட்டிருக்காங்க. என்னோட கஷ்டம் உங்களுக்கு சொன்னிட்டேன். அதுக்காக இந்த தர்மம் வச்சுக்கிட்டு நான் ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. என்னோட ப்ராப்ளம் நான் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு அநியாயம் நடத்திருக்கு, எனக்கு நியாயம் வேணும்னு கேட்டிருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனாக இருக்கும், எங்களுக்கே தெரியுது. நீங்களும் வந்து உங்கள் சைட்லேருந்து சரி, ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து சரி, இது வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்றது நல்லாவே தெரியுது. ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்ன மாதிரியான இது வந்து உங்களை வந்து பண்ண சொல்கிறாங்க, மென்டலி ஃபிசிக்கலி என்ன மாதிரியான உங்களுக்கு மெடிசன் சப்போர்ட் கொடுக்கப்படுது சொல்லுங்கள். டாக்டர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் எதுவுமே டென்ஷன் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெஸ் எடுக்காதீங்க, ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணாதீங்க, ரொம்ப ஒர்க் பண்ணாதீங்க, நல்லா ஃபுட் சாப்பிடுக்கோங்க, நல்லா ஹாப்பியாக இருங்க. இது என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது நீங்கள் ரொம்ப என்ன மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட் ரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக நீங்கள் வந்து மீடியாவுக்கு பப்ளிக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க திவ்யா?
இப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு, யாரு சரி யாரு தப்பு, ஏன்னா 2 பேரும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்களே, 2 பேரும் சரி இருக்காங்களான்னு. இன்னும் கொஞ்ச நாள்லயே உங்களுக்கே தெரிஞ்சிடும் யாரு எந்த சைடு உண்மை இருக்கு, யாரு பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா இது நான் சொல்றது அவங்க சொல்றது இல்ல, இதுல போலீஸே என்கொயரி பண்றாங்க, எதுல உண்மை இருக்கு எது பொய் இருக்குன்னு. எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கரெக்டா பார்த்துட்டு செக் பண்ணுவாங்கல்ல. அதுல நம்ம ஏமாத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. என்னோட டாக்டர் அது கொடுத்த ரிப்போர்ட்டே இருக்கு, அதுல தான் எல்லாம் உண்மை தெரிஞ்சிடும். இன்னொன்னு அது இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாரும் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்க, ஆமா இவங்க சரி, இத்தனை நாள் இவங்க தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, நான் தமிழ்நாடு சிஎம் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அவங்களுக்கு மனைவி செஞ்சதுனால தான் எனக்கு இப்போ தமிழ்நாடு விமென் கமிஷனர் இருந்து எனக்கு ஹெல்ப் வந்திருக்காங்க. அப்படியே கர்நாடகா விமென் கமிஷன்லேருந்து தமிழ்நாடு விமென் கமிஷனுக்கு சொல்லியிருக்காங்க, நம்ம பொண்ணுக்கு ஏதோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு செக் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. அவங்க எனக்காக வந்திருக்காங்க. எல்லா எனக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சரின்னு அவங்க சொல்லலை, பார்த்துருக்காங்க எது கரெக்டா இருக்கு என்ன தப்பு இருக்குன்னு எல்லாம் அவங்க என்கொயரி பண்ணிட்டு என்கிட்ட பேசியிருக்காங்க. எனக்கு உங்ககிட்ட நியாயம் இருக்கு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்றேன்.